வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வலைப்பதிவர். இன்று நான் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கும் ஒரு அனுபவத்தை கொண்டு வந்துள்ளேன். நேற்று இரவு எங்கள் கிராமத்திற்கு ஒரு தனித்துவமான விருந்தினர் வந்தார். அது மிகச்சிலருக்கு தெரியும். நான் ஒரு ஆபத்தான மற்றும் மர்மமான உயிரினமான கோப்ரா பாம்பை பற்றி பேசுகிறேன். நான் என் வயல்களை நோக்கிச் செல்லும் போது ஒரு கோப்ரா பாம்பை கண்டேன். அதன் நீளம் சுமார் 6 முதல் 8 அடி வரை இருந்தது. அது அதன் தனித்துவமான பேட்டையுடன் ஆபத்தானதாக தோன்றியது. கோப்ரா பாம்பு, நாக் என்றும் நாங்கள் அழைக்கிறோம், அதன் இரையை ஒரே நேரத்தில் கொல்லக்கூடிய ஒரு மிகவும் விஷமுள்ள பாம்பு. நான் உடனடியாக என்னை சுற்றியுள்ளவர்களை அழைத்து அதை பிடிக்க ஒரு திட்டம் தீட்டினோம். ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல. கோப்ரா பாம்பு மிகவும் புத்திசாலி மற்றும் வேகமானது. அதை பிடிக்க எங்கள் முழு பலத்தையும் புரிதலையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது. நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு பொறியை தயாரித்து மெதுவாக அதில் தள்ள முயற்சித்தோம். ஆனால் கோப்ரா பாம்பு பல முறை எங்களை ஏமாற்றி எங்களிடமிருந்து தப்பித்தது. பல முயற்சிகளுக்கு பிறகு இறுதியாக அதை பிடிப்பதில் வெற்றி பெற்றோம். அதை பிடித்தபோது அது ஒரு பெண் கோப்ரா பாம்பு என்றும் அதில் பல முட்டைகள் இருந்தன என்றும் எங்களுக்கு தெரிய வந்தது. அதை பாதுகாப்பாக பிடித்தோம். காட்டில் விடப்பட்டது. அங்கு அது தன் குடும்பத்துடன் வாழ முடியும். இன்றைய அனுபவம் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நாகப்பாம்பு போன்ற பாம்புகளும் நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த பாம்புகள் நமது வயல்களில் வாழும் பூச்சிகள் மற்றும் சிறிய விலங்குகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்து பகிரவும். மேலும் அற்புதமான கதைகள் மற்றும் அனுபவங்களுக்காக காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.